ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த வாரம் சண்டே நான்வெஜ் எடுத்தாச்சு. மாதம் நான் கறி சாப்பிட மாட்டேன். ஆனால் பசங்க வீட்டில் கேட்டாங்கன்னா எடுத்து செஞ்சுருவோம். இந்த டைம் பசங்களும் கேட்கல, வீட்லேயும் யாருமே கேட்கல. கேட்குறக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்லேயே இருக்கிறதில்ல. இந்த 4-5 வாரமாகவே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது, அங்கே போயிடுறது. அதனால அவங்க கேட்கவும் இல்லை, எடுத்து செய்யவும் இல்லை. அது எனக்கு ரொம்ப சாதகமாக போச்சு. ஏன்னா மாதம் நான் சாப்பிட மாட்டேன். நான் மட்டும் செஞ்சு கொடுக்குறது இவங்களாம் சாப்பிட்றதா? இந்த டைம் அது கட்டு. ஞாயிற்றுக்கிழமனால எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் வீட்டில் இருந்தோம்னா பசங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க நான்வெஜ்ஜு. வாரம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தனால அவங்க அதை பெருசாக கண்டுக்கல. இன்றைக்குமே ஒரு வளகாப்புக்கு போகணும், அதனால பசங்க கேட்கல. வளகாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதையுமே அவங்க குசி ஆகிட்டாங்க, வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு மாதம் ஆச்சு நான்வெஜ் செஞ்சு இன்றைக்கி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நானுமே ஒரு மாதம் ஆச்சா சாப்பிட்டு, அதனால் எனக்கு சாப்பிடணும் போல தோணுச்சு, அதனால் எடுத்தாச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கறி கொண்டு வரல. நான் செலவெல்லாம் வறுத்து வச்சுட்டு வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சமையல் வேலையை முடிச்சு நாங்களே கிளம்பி வளகாப்புக்கு போகணும். அதனால் அப்படியே கையோட வேலையை செஞ்சுட்டேன். வெங்காயம் வணங்கிருச்சு. இனி இந்த செலவெல்லாம் பொடி பண்ணி வச்சோன்னா வெங்காயம் அருந்தியும் குழம்பு கரைச்சிக்கலாம். கறி வேணும்னு சொல்லிட்டோன்னா அவங்களே கொண்டு வந்து தந்துடுவாங்க. இன்றைக்கி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்க கொண்டு வரவே இல்லையா. சரி, இவங்களையே போய் வாங்கிட்டு வர சொல்லலான்ட்டு ஹஸ்பண்டை எழுப்பி விட்டா. அவர் டீ கொண்டு வா, குடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு லேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இங்கே ஏன்டா லொல்லு பார்த்தியா? எப்போ கறி வாங்க போகிறது? ஓ, நேரமாச்சு போங்க. கறி வாங்க போகிறதுக்குள்ள கறிக்காரரே வந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டான். சாப்பாடு வச்சாச்சு, குழம்புக்கு அரைச்சி வச்சாச்சு. குக்கரா? கறி இந்த டைம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப எலும்பெல்லாம் போடல. ஒரு 2 துண்டு தான் எலும்பு துண்டு போட்டிருந்தாங்க, அதை அறியவே முடியல, அப்படியே போட்டேன். சரி, பசங்க சூப்பி சாப்பிட்டுக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி 2 இருந்துச்சு, இன்னொன்று காணோம். கிடச்சிருச்சு. 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று. ஒருத்தனுக்கு போட்டால் இன்னொருத்தர் சாப்பிட்றாங்களே இல்லையோ, ஒருத்தனுக்கு போட்டால் இன்னொருத்தங்க கேட்பான். கறியை கழுவி குழம்ப ஃபஸ்ட்டே அரைச்சினா, அதனால் கொதிக்க வச்சுட்டேன். கறியை மட்டும் வணக்கி அப்படியே அதுக்குள்ளே போட்டுடலான்ட்டு. எப்பவுமே கறி நேரத்துலேயே வந்துடும். நாங்கள் அரைச்சி குழம்பு வைக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். இன்றைக்கி குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், கறி வரைக்கும் தான் லேட் ஆயிடுச்சு. ஆனால் குழம்ப நல்லா கொதிக்க வச்சாச்சு. கறி போட்டோன்னா சீக்கிரம் விசில் வந்துடும்ல. குக்கரில் வச்சு வேக வச்சு கொடுத்தா தான் எங்கள் வீட்டாளருக்கு கறி வெந்திருக்கும். சட்டியில் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் வேகலைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் குக்கர்லேயே வச்சிடுறது. குழம்பு நிறைய இருந்துச்சா, அது விசில் வரப்போ கீழே தான் பொங்கி வரும். அதனால் வடச்சட்டியில் பாதி ஊற்றி அதை தனியாக கொதிக்க வச்சிட்டோன்னா, இது விசில் வந்ததுக்கப்புறம் 2யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். விசில் குழம்பு ரெடியாக இருக்குள்ள, நாங்களாம் குளிச்சு கிளம்பிடலாம். இவங்க 2 பேர்த்துக்கு குளிச்சு விட்டாச்சு. சட்டு மட்டும் புகையில வேறு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க சாப்பிடுவாங்க, என்னை ஆற வச்சுருவாங்க. அவங்க அப்பா சட்டு தைக்கிறதுக்காக எடுத்து வச்சார், கரண்ட் வேறு போச்சு. லைட்டாக சூடாக இருந்துச்சு, அதை தொட்டு பார்த்து விளையாண்டுக்கிறாங்க. ஆனால் குளிச்சுட்டு வந்தாச்சு. இவங்களுக்கு போட்டு வச்சுருப்பாங்கன்னா அவங்க சாப்பிட்றக்குள்ள நம்ம கிளம்பிக்கலாம்ல அப்படின்ட்டு பார்த்தா விசில் ஒன்றும் போகவே இல்லை. லைட்டாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுத்தாச்சு. கிளம்புறதும் கூட பெரிய வேலை இல்லை. கிளம்பும்போது இவங்கள சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகிறது தான் பெரிய வேலையே.
நீங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரு. விசேஷம் வந்து கோயிலில் வச்சுருக்குறாங்க, அதனால் எனக்கு கறி சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பசங்களுக்கு மட்டும் 2 பேர்த்துக்கு ஊட்டி விட்டு நம்ம அங்கே போய் சாப்பிட்டு மத்தியானம் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே மத்தியானம் ஆயிரும், இங்கே சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம். இந்த வடச்சட்டியில் கொதித்த குழம்பி உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சு பசங்க கறி வெந்துருச்சு, பசங்களுக்கு போய் ஊட்டி விட்டுடலாம். அவங்களே சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. ஒரே தட்டில் 2 பேர்த்துக்கு ஊட்டி விடலான்னு போட்டிருக்குறேன். ஒரு தட்டில் போட்டு போனதே நாங்களே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சொல்லிட்டாங்க. மறுபடியும் 2 தட்டிலையே போட்டு போய் கொடுத்துட்டேன். அவங்க அப்பாவும் சாப்பிட்டுக்கிறாரு. இல்லை சண்டை வேறு, என்னோடது அவனை எடுத்துட்டேன், அவனோடது நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. வளகாப்புக்கு கிளம்பியாச்சு. ஆர்விபுதூரில் தான் வந்து வளகாப்பு. நாங்கள் நடுப்பூனி வந்துட்டோம். இன்னும் ஆர்விபுதூர் போனதில்லை நான், அவருமே போனதில்லைன்னு தான் சொன்னார். அதனால மேப் போட்டார். இங்கே வந்துட்டு கோயில் தடத்துக்கட்டியே வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம். மறுபடியும் திரும்பி வந்து எப்படியோ கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அந்த உடனே ஜூஸ் கொடுத்தாங்க, எல்லாம் குடிச்சிட்டு வந்து கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டெல்லாம் வச்சாங்க, நானும் போய் வச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் குட்டீஸ் எல்லாம் ஃபோன் பார்த்துருக்குறாங்க. தீக்ஷித்து எனக்கும் ஃபோன் வேணும்னு அப்பளையா இருந்து அடம்பிடிக்கிறான். நான் தரமாட்டேன்ட்டேன், அதனால் ஃபோனை பிடுங்குறான். வளகாப்புலாம் முடிஞ்சு வளையல் கொடுத்தாங்க. நான் என்னோடய சேரீக்கு மேட்சாக 2 ஆரஞ்சு வளையல் எடுத்தேன் 2 கைக்கும். அன்னிங்க இல்லை நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கையிலையும் 5 வளையல் போட வச்சுட்டாங்க. வளகாப்புக்கு அண்ணன் விழிச்சித்தி வீடியோலாம் வந்திருந்தாங்களா. நம்ம வளகாப்பு முடிச்சுட்டு அமைச்சி வீட்டுக்கு தான் போகிறோம்னு நினச்சிட்டா செல்லிய. வர தூங்கிட்டானா, வீட்டுக்கு வந்த உடனே அமைச்சி வீட்டுக்கு போகலான்னு ஒரே அழுகாச்சு. ஊருக்கு போறோம், நான் எங்க அம்மா ஊருக்கு போறேன். நான் என்ன சொன்னேன்? அம்ச்சிட்டுக்கு சாயங்காலம் போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சொல்லி விளையாண்டுக்கிறான். நான் வளகாப்பீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன். அண்ணன் பையன் ஓடியாந்து உங்களுக்காக தான் பூ கொண்டு வந்தேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். உண்மையாக வாடா அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சோகமாக சொல்லுமே சொன்னானா. அப்போ உண்மையாகவே நம்மளுக்காக தான் எடுத்துருப்பானாட்டுக்குது. நான் வேறு பூவும் வச்சுட்டு போகலையா, ரோஸு செடியில் இல்லை, அதனால் போய் வாங்கிக்கலாம்னு நினச்சி போகிற வேலை கடைகள் இல்லை, அதனால் அப்படியே போயிட்டோம். அதனால தான் எடுத்துருப்பானாட்டுக்குது நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரி பேக்கில் ஓடுறான்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோயிலுக்குள்ளே போகிறேன். அங்கே இருந்த ஒரு தட்டு நிறைய ரோஸ் வச்சுருந்தாங்க. அந்த ரோஸையெல்லாம் எடுத்து பிச்சு கோயில் ஃபுல்லாக போட்டேன். குட்டீஸ் மேலே போட்டு விளையாண்டு இருந்துருக்குறாங்க. அப்போ யாரோ பேசியிருப்பாங்க, விளையாண்ட இவ்வளோ போய் எடுத்துகிட்டு போகிறேன்னு. அழுகாமல் கொண்டு வந்து கேப்பில் என்னோடய பேக்கில் போட்டு போயிட்டான். நானும் கூட கொஞ்சம் நேரம் நினச்சேன், நம்ம மருமக நம்மளுக்கு பாசத்தோடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறானே அப்படின்னு நினச்சான். அவன் இந்த வேஷத்தோடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறான் போல். மாமா இன்றைக்கி சீட்டுக்கு போயிட்டு பார்சல் கொண்டு வந்திருந்தார். இன்றைக்கி வளகாப்பு இல்லைன்னா ஹஸ்பண்டு போயிருப்பார். வளகாப்புக்கு போகிறதுனால அவர் போகலை, மாமா மட்டும்தான் போயிருந்தார். அதனால் பார்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, இன்னொரு பார்சல் பிரியாணி. சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு பார்த்துடலாமா? பீஸோட ஒரு ரூபா வச்சிடலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. பிரியாணி கொண்டு வந்த உடனே நாங்கள் சாப்பிட்ற போட்டு கொடுங்கன்னு 2 பேருமே சொன்னாங்கன்ட்டு போட்டு கொடுத்தான்.
சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு போதுன்ட்டு அப்படியே 2 பேருமே வச்சுட்டாங்க. சரி நம்ம காலையில் சாப்பாடே மத்தியானம் அங்கே தான் சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் இங்கே சாப்பிடலான்ட்டு அவங்க மிச்சத்தை சாப்பிட்ருந்தேன். தீக்ஷித் கிரிக்கெட் ஓரளவுக்கு விளையாடுறான். பாலெல்லாம் அடித்து அந்த பக்கம் சைடு மதில் தாண்டி அடித்து விட்டுறான். பக்கத்து வீட்லையெல்லாம் அடிச்சுடுவான், போய் எட்டு வந்துடுவான், அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த டைம் அந்த காட்டுக்குள்ளே அடித்து விட்டான் அந்த இடத்துல. அப்புறம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க, உள்ளே கிடந்துச்சு. அப்புறம் போய் செப்பல் தொட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இனியெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னா ஏதாவது சைட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் போல். அடிச்சு விட்டுறா தூரமாக. அப்புறம் சைக்கிள் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் அமரன் படம் போட்டிருந்தாங்க. இந்த படம் வந்து தீக்ஷித் சரின்னு ஃபஸ்ட்டு தேட்டர் போய் பார்த்த படம் அமரன் படம் தான். சும்மா உனக்கு என்ன படம் பார்த்துருக்குற, என்ன படம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டானா தீக்ஷித் வந்து அமரன் படம் தான் சொல்லுவான். செலியன் சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான். நைட்டுக்கு வந்து கறி குழம்பு இருக்குது. அது கூட மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு பசங்களுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அது கூட பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு, ஒயிட் ரைஸும் கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி ஃபுல் டே விலாக் இதுதான். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.